ஹாய் வியூவர்ஸ், கிரிக்கெட் ஜோதிடம் அஸ்ட்ரோ ஆர்வன் உங்கள். இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மேட்சுங்க. அற்புதமான மேட்ச். யார் டாஸ் ஜெயிக்கிறான்றது தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா மேட்ச் 21வது மேட்ச் டாடா ஐபிஎல் 21 மேட்ச் நம்பர். மேட்ச் நேம் மும்பை டு ஆர்சிபி ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லி கொண்டு களத்தில் இறங்க போகிறாங்க. டாஸ் ஜெயிச்சதான் பார்த்து சொல்ல முடியும். தொடர்ந்து மும்பை தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க டீம் கிட்டத்தட்ட போன மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மும்பையில் போன மேட்ச் 10 ஓவருக்கு 110 ரன் 100 ரன் அடிக்க தெரிஞ்ச ஆளுங்க விக்கெட் விடல. 10 ஓவருக்கு மினிமம் ஒரு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு தான் விட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 ஓவருக்குலாம் விக்கெட் விட்டாங்கன்னு கணக்கு வச்சோன்னா 5 ஓவர்லேருந்து இப்போ 12 ஓவர் வரைக்கும் நல்லா அடிச்சிருந்த ஆளுங்க ஏன் லாஸ்ட்ல ஜெயிக்க முடியல? இதுதான் கட்டம். அஸ்ட்ரோ ஜோதிடம், புரியுதுங்களா? இப்போ பார்த்து நம்ம சேனலில் ஒரு 2 நாளாக நான் கணிச்சு போட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே முன்னாடியே நான் 1 மாசமாக கணிச்சிட்ருக்கேன். என்னடா சரியாக வரல, என்னடா சரியாக கணிக்க முடியல, என்னடா நல்லா எதடா சொல்லுது, கட்டம் என்னடா சொல்லுது, எப்படா போகணும் சொல்லுது, நானும் யோசிச்சு மண்டே போட்டு குழம்பிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃபார்முலா கிடச்சிச்சு. ஃபார்முலா கிடச்சா நம்ம மட்டும் ஃபார்முலா கிடையாது, மற்றவங்களும் சொல்லணும்னு தான் நம்மளோட ஆசை. அதாவது இன்னைக்கிட்ட டாஸை பொறுத்தா சொல்லும் போது, ஏன்னா துலாம் லக்னத்தில் 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. துலாம் லக்னம் பிறந்தது. 7:30 மணிக்கு மேட்ச்சு மும்பையா ஆர்சிபியா அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டாஸை பொறுத்து தான் சொல்ல முடியாது. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே இப்போ மத்தியானம் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஜிடி டெல்லிக்கும் சொன்ன ஃபார்முலா தான் இதுவும். ஆனால் லக்னம் மாறுது. சிம்ம லக்னன்றது சூரியன் அதிபதி, துலாம் லக்னன்றது சுக்கிரன் அதிபதி. அப்படின்னும் போது சுக்கிரனுக்கு ஏற்றப்பல 7ஆம் பாவம் மேஷம் ஆயிடுது. மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். ஆனால் கிரிக்கெட்டுக்கே காரக கிரகம் பார்த்தா செவ்வாய் தான். அவர் இப்போ இன்னைக்கு நீசத்தில் இருக்கிறாரு கடகத்தில். நம்ம கடகத்தில் நீசத்தில் இருக்காரு இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா குருவும் பகையில் இருக்கிறாப்புல ரிஷபத்தில். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் நம்மளுக்கு புரியும். ஜோதிடக்காரங்க ஜாதகம் கணிக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறது தெரியும். ஆனால் நான் அவங்க முன்னாடிலாம் நான் ஒரு ஆளாகவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அற்புதமான மேட்ச்சு மும்பை டு ஆர்சிபி. டாஸ் தாங்க, டாஸை கணிக்கத்தாங்க இருக்குது. ஒரு டீம் டாஸை ஜெயிச்சு பவுலாக பேட்டிங்காக தேர்வு செய்கிற அவங்க இதில் தான் இருக்குது. அந்த டீமில் தான் இருக்குது. டீம் ஜெயிக்குதா தோக்குதான்றது முடியும். மும்பையே எடுத்துக்கோங்க. மும்பை டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே 7ஆவது மேட்ச்சுக்கு ஆர்சிபி வின்னு. நீ பேட்டிங் பண்ண, ஃபீல்டிங் பண்ண, பவுலிங் பண்ண, எதாவது பண்ணு, அப்படியே வின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு விக்கெட் மட்டும் கணிக்கலாம். அதுக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் முடிவு பண்ண முடியும். தசாபுத்தி எப்படின்னு கணக்கு பண்ணி தான் முடிவு பண்ண முடியும். இப்போ மும்பையே டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் தோத்துரும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணணும். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் பவுல் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் ஆர்சிபி தோத்துரும். கிரகங்கள் அதான் சொல்லுது, கட்டங்கள் அதான் சொல்லுது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஷார்ட்டாக பாயிண்ட்டுக்கு வரணும்னா டாஸ் ஜெயிக்கணும். இப்போ ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டாலும் ஆப்போசிட் ஆளுங்க போய்டும். அப்படியே நேராக மும்பை கண்ணை மூடினே ஜெயிச்சுவாங்க. அதே மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் சொன்னாலும் பேட்டிங் சொன்னாலும் ஆர்சிபி அப்படியே கண்ணை மூடி ஜெயிச்சுருவாங்க. தசாபதிக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் மாறும். அதில் நம்ம இப்போ டாஸ் ஜெயிச்சாலும் இப்போ மும்பையே டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாலும் அப்படியே ஆப்போசிட் ஆளுங்களுக்கு இப்போ போய்டும். இவங்க இப்போ போன மேட்ச் மும்பை பார்த்துருப்பீங்க. 15 ஓவர் வரைக்கும் 10 ஓவர் வரைக்கும் நான் 2 விக்கெட் 3 விக்கெட் விட்டுட்டு நல்லா விளையாடின்னு வந்தவங்க விக்கெட்டே விடாமல் லாஸ்ட்ல ஏன் அடிக்க முடியல? கரெக்டாக தான் சொல்லுது. புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள். 2:30 மணி நேரத்தில் நான் கணிச்சு கரெக்டாக சொல்கிறேன். ரிசல்ட் வந்துடும் 2:30 மணி நேரத்தில். 11:30 மணிக்கு 11 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். அப்படின்னும் போது நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா?
இப்போ வந்து மும்பை ஜெயிக்கணுமா, ஆர்சிபி ஜெயிக்கணுமான்றது அவங்க டாஸ் போகிறதுக்கு அந்த டாஸ் ஜெயிக்கிறாங்களா அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மும்பையே டாஸ் ஜெயிச்சிச்சு மேட்ச்சு வின்னு யார்? பெங்களூர். பெங்களூர் டாஸ் ஜெயிச்சிச்சிங்க, மும்பை வின்னு. ட்ரீம் லெவல் கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அதில் இப்போ ட்ரீம் லெவலில் ப்ரிடிக்ஷன் பண்ணி அது அது ட்ரீம் லெவலில் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் தசாபுத்திகளை பார்த்து எந்த இப்போ 10 ஓவருக்குள்ளே எத்தனை விக்கெட் விழும், எத்தனை ரன்ஸ் வரும்ன்றதை கணிக்க முடியும். கணிச்சா தான் இப்போ 2 ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா மீதி 2 1 டவுன் ஆகணும், 2 டவுன் ஆகணும் வந்து நின்று அடிச்சாகணும். அதுக்கப்புறம் விக்கெட்டு விழாது. அவங்க பொறுமையாக தான் ஆடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீம் லெவலில் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போடணும். பவுலர்ஸை யார் எடுக்கணும்னு பார்க்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. அதனால கொஞ்சம் ரிசர்ச் போயிட்டுருக்கு. ட்ரீம் லெவல் கண்டிப்பாக நான் டீம் தருவேன். இப்பயும் நான் என்னால் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் 100% வர மாட்டேங்குது. 50 தான் வருது. இது நம்மளுக்கு இந்த தேதி வந்து 50% வருது. 100% வருது. நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆர்சிபி டாஸ் வின்னுன்னா மும்பை ஜெயிச்சிடும் மேட்ச்சில். மும்பை இன்னைக்கு டாஸ் வின்னுன்னா ஆர்சிபி ஜெயிச்சிடும் மேட்ச்சில். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்றது. ஓகே, உங்கள் கிரிக்கெட் ஜோதிடர் ஆர்வம் நஷ்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.